ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து ரேண்டம் vlog, மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன், உங்களுக்கு டின்னர் ஐடியாவாகவும் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் எங்களோட பான் வந்து உடஞ்சிருந்ததுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த பானோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கடையில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன், அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மரத்தில் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா பையன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால அவனுக்கு வந்து கேரட் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன். சீக்கிரம் எழுந்திரிச்சா அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசை மாதிரி சாப்பிட்டு போனான். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனி அரிசி, ஸ்நாக்குக்கு வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் நட்ஸ் எல்லாம் வச்சு விட்டுருந்தேன். அவன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குட்டியாக ஒரு தோசையும் முருங்கைக்கீரை பொடியும் சாப்பிட்டுட்டு போனான். நாங்கள் வந்து தோசையும் கடலை சட்னியும் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சோடனே அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து அப்போவே வந்து பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் லஞ்ச் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பும் ஸ்பினச் கீரை பொரியலும் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு வந்து நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்னா ஒரு சின்ன டிப்பு, நிலக்கடலை பருப்பு, வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக சீரகம், இது மூணையும் வறுத்து போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி அதில் போட்டோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆந்திரா டிஷ் கூட. அது வந்து நம்ம புளிக்குழம்போட கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோடனே இங்கே மழை பெய்ய ஆரம்பிக்கும். வெதர் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊட்டி கொடைக்கானல் அந்த குளிரில் இருக்கும்ல, பீக்கில் அந்த மாதிரி இருக்கும். நல்லா இதமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஸ்ப்ரிங் இங்கெல்லாம். ஸோ அந்த டே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மழை தான் பெஞ்சிட்டே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 o'clock மேலே நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். மட்டன் மசாலா மட்டும் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, மட்டனுக்கு வந்து எல்லாமே வறுத்து அரைப்பேன், சிக்கனுக்கு வந்து அரைச்சிட்டு அந்த எண்ணெயில் வதக்குவேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அம்மி இல்லைனாலும் மிக்சியில் அரைச்சி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, கரம் மசாலாலாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணணும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து கல்பாசி வந்து ரொம்பவே முக்கியம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் எந்த வகையான சிக்கன் கிரேவி நம்ம பண்ணாலுமே, அதாவது சவுத் இண்டியன் ரெசிபியில் கல்பாசி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் தேங்காய் இல்லாமல் தான் 2 டிஷ்ஷுமே பண்ணுறேன். அதுக்கு வந்து வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நான் அதை சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து வதக்கிடணும், அப்போ தான் இனிப்பு டேஸ்ட் வராது. அதே மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னா நல்ல கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு டெசர்ட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எக்கு பாயில் பண்ணி சிக்கன் கிரேவியோட போட போகிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஏன்னா நைட்டுன்றனால நான் ரொம்ப ஹெவியாக செய்யலை. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அப்புறம் ஒரு டெசர்ட்டு, அப்புறம் பரோட்டா, ரைஸ், இதுதான் பிளானு. சமைச்சு வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டு கிளீனிங்லாம் வேறு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து குக்கிங்கை முடிச்சிட்டோன்னா ஒரு பெரிய பார்ட் முடிஞ்ச மாதிரி, அதனால தான் சமைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மட்டன் குழம்பு வந்து நானே வந்து பொடி அரைச்சி நான் செஞ்சது போட்டிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரெசிபியுமே போட்டிருப்பேன். இப்போ டெசர்ட் தான், மேங்கோ டெசர்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஏற்கனவே நவராத்திரி ஃபங்க்ஷனில் செஞ்சுருப்பேன். பட் இந்த தடவை பால் கொஞ்சம் 2% மில்க்குன்றத ஞாபகம் இல்லாமல் நிறைய ஊற்றிட்டேன். ஹோல் மில்க்னா அந்த திக்னஸ் நமக்கு இன்னுமே கொடுக்கும். 2% மில்க்குன்றனால ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. பட் ஆனால் சில்லுன்னு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஜவ்வரிசியை வேக வச்சு ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ்ட் மில்க், சுகர், மில்க், அப்புறம் மேங்கோ சங்க்ஸ். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்து வந்து இது மட்டன் குழம்பு வந்து செஞ்சுட்டு இருந்தேன். எக்கு பாயில் பண்ணதை அதில் போட்டுட்டேன். ஸோ பொடியை வந்து நான் எல்லாமே வதக்கிட்டு பொடியை எண்டில் ஆட், இது தண்ணி குழம்பு மாதிரி தான் மட்டன் குழம்பு, அதனால வந்து பொடி நம்ம வந்து தண்ணி நல்லா தாராளமே ஊற்றலாம். இது ரெண்டுக்குமே நான் தேங்காய் அரைச்சி போடலை, பட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மட்டன் குழம்பு, மட்டன் பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 6:30 போல் நான் வந்து ரைஸும் பரோட்டாவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க வந்து 7க்கு வருவாங்க. நான் இப்போ வெளியில் வந்து இன்னுமே மழை பெஞ்சிட்டு இருந்தது அன்னைக்கு. இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் வச்சாச்சு. அப்போ தான் அது நம்ம பரோட்டா சுடுற வரைக்கும் அது பாட்டில் ரெடி ஆகிட்டே இருக்கும். பரோட்டாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்டு வந்து வடை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி. அப்புறம் பரோட்டா, மட்டன் குழம்பு,
சிக்கன் கிரேவி, சிக்கனும் எக்கும் கிரேவி, ஒயிட் ரைஸு, தயிர், அப்புறம் டெசர்ட் பண்ணி வச்சுருந்தது. அன்றைக்கி வந்து நைட்டுன்றனால நான் ஆயில் ஐட்டம் வேண்டான்ட்டு ரொம்ப ஹெவியாக வேறு எதுவும் செய்யலை. ஏன்னா இதில் இருக்கிற ஃபேட்டே ஜாஸ்தின்றனால. ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பசங்கள்லாம் ப்ரொஜெக்டர் போட்டுட்டு இந்த லைட்ஸை போட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு வந்து டின்னர் பிளான் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இப்போ ஷாப்பிங் தான் போகிறோம். பாண்ட் ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸுமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, கவர் ஆகுமா, எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆகும்னு நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பானோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு போனோம். ஹோம் டிப்போ அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வெளியில் வந்து பான் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரெடி பான் வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாடல் வேணும்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. கீழே வந்து நமக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பானும் எந்த மாடலில் இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பான் வந்து 10x12. இந்த மாதிரி சைடில் வந்து ஷெல்ஃப்ஸும் இருந்துச்சு. இதில் பானில் வந்து நிறைய விதம் இருக்குது. அது சைஸும் இருக்குது. நமக்கு வேணும்னா வந்து சும்மா நார்மலாகவும், இப்போ நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற பான் வந்து நார்மலாக இருக்கிறது தான். ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தது. அது ஆக்சுவலாக அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பெயிண்ட் கூட பண்ணோம். இது வந்து சின்ன சைஸ் பானு. ஸ்டோரேஜ் மாதிரி தேவைப்படுறவங்க வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 8x8 இந்த சைஸ் வந்து. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பானோட ப்ரைஸ்லாம் 4000, 5000, 3000 சைஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த பான் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம். பட் இன்னும் டிசைட் பண்ணலை. இந்த ஊர் கடைகள் எல்லாமே அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து சம்மர் வரப்போகிறனால கிரில், அதுக்கப்புறம் மோவர் இதெல்லாமே வெளியில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சீட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்து சீட் போட்டாங்கன்னா சம்மரில் வந்து நமக்கு ரெடி ஆகும். அதனால இந்த கிரில் வந்து $249 நினைக்கிறேன், $249. ஸோ அந்த கிரில் உள்ளே இப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து கிரில் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க வெளியில் வச்சு, பேக்யார்டில் வச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மெயினாக போனது மண் எடுக்கணும். அப்புறம் லானுக்கெலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சம்மர் வந்தாலே வந்து நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வின்டர் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்போம். சம்மரில் கொஞ்சம் எல்லாருமே வந்து அந்த லானை மெயின்டைன் பண்ணுற வேலையை வந்து பார்ப்பாங்க இங்கே. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மண்ணும் பார்க்க போயிருந்தோம். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். நமக்கு வந்து லான் சீடு, லானை வந்து மெயின்டைன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, அதே மாதிரி கார்டனிங்குள்ள எல்லா ஐட்டமுமே வந்து வெளியில் வந்து இந்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க. கிராஸ், நல்ல கிராஸ் ஃபீடர் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த பாட்டு எல்லா சைஸ் பாட்டு அது எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம பிளான்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து மண் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா கடையிலுமே வந்து செல்ஃப் செக் அவுட் வச்சுருப்பாங்க. நம்மளே வந்து ஸ்கேன் பண்ணி அதை பே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.